பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் அங்கே அன்னாள் குழந்தைக்காக அழுகிறாள், ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறாள். அன்னாளை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுந்து புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். என்ன மன்றாட்டு? அன்னாவுடைய ஜெபம். 11ஆம் வசனம், அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது என்னவென்றால், படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாக என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அன்னாளுடைய ஜெபம் தன் குழந்தைக்காக. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அண்ணா அழுகிறாங்க. அவருடைய கணவர் அவரை பார்த்து சொல்றார், ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் என்றோ என்று சொல்லுகிறார். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் ஆவியானவர் உணர்த்துகிறார். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எப்படி செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீனானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிக்க. அவருடைய ஜெபம் பாருங்க. அந்த அம்மா முடிவு எடுத்துட்டாங்க, என் குழந்தையை நான் ஆண்டவர் சமத்தில். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் இந்த சிறு குழந்தைகளை குறித்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஜெபிக்கிறாங்க. 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் திருமன் தொடர்ந்து மன்றாண்டு கொண்டிருந்த போது வாசிக்கலாம். 12 முதல் உள்ள வசனங்களை. 1 சாமுவேல் அதிகாரம் 1. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது
ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன. குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். ஆமென். ஆமென். இந்த புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? 1 சாமுவேல் புஸ்தகத்தை. ஆமென். 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 கருத்தோடு வாசிக்க கற்றுக்கங்க. நம்மளுடைய ஜெபம் எப்படி? ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடிக்கொண்டு, தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் இருக்கணும். நம்மளுடைய ஜெபம், எனக்கு ஒரு ஆண்மகை தருவீரானால், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன் என்றால், இன்னைக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்க தான் ஒரு வீட்டில், அது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு குழந்தைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், பெரிய இதாகணும் அதாகணும்னு நினைக்கிறோம். முதல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய திட்டம் வேற. அவர் அந்த குழந்தை மேலே என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க திட்டம் பலிக்காது. அவர் உங்க குழந்தை மேலே என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? அவருக்கு ஒரு பிளான் உண்டு. அதனால தான் எரேமியா 29:11 நேற்றும் வாசித்தோம். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. நல்ல திட்டம் தான் அவர் வச்சிருக்கார். பிளான், எஸ், a பிளான் ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைங்களுக்கு அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் படி அந்த குழந்தைகள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வைங்க. செபிங்க. குழந்தைகளுக்காக, ஞானத்திற்காக செபிங்க. ஒன்றுக்கு உதவாத தாவீது, ஒன்றுக்கு உதவாத தாவீது ஆடு மாடு மேய்ச்சி கொண்டிருந்தா என்ன நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்பவே அவனுக்கு அந்த ஆடு மாடு மேய்ப்பதன் மூலம் ஒரு நல்ல ஒரு ஆயனாக, நல்ல ஒரு மந்தையை மேய்ப்பவனாக ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அதனால தான் சங்கீதம் 23:1 அழகாக பாடுவார். சங்கீதம் 23:1, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆமென். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை சொல்றார். ஆடுகளை மேய்ப்பவன் தாவீது. தாவீதை போல நடனமாடி ஆண்டவரை ஸ்துதிக்கிற பிள்ளையா மாறுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. அதே இடத்துல ஏலியுடைய பிள்ளைங்க இருக்காங்க. ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, 12-13 வசனங்களை வேறு யாராவது வாசிக்கலாம்? ஆமென். அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த குருக்களின் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டனர். யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும்போது கையில் 3 பல் கொக்கியுடன் குருவின் பணியாள் வருவான். அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான். கொக்கியில் அகப்படுவதையெல்லாம் குருவுக்கென்று எடுத்துக்கொள்வான். சீலோவுக்கு வந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அதோடு கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியால் பலி செலுத்துபவரிடம் வந்து, குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடு, வெந்த இறைச்சி என்று பச்சையானதே அவர் உம்மிடமிருந்து பெறுவார் என்பான். யாராவது அவனிடம், தற்போது கொழுப்பு எரியட்டும், பிறகு நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று சொன்னால்,
அதற்கு அவன், இல்லை, நீர் இப்பொழுதே கொடும், இல்லையே நான் வலிந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான். ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆமென். ஆமென். ஒரு தாய் எப்படி ஜெபிக்கிறா பாருங்க. இங்க ஏலி ஒரு குரு, அவருடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துறார்? ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துறான்? ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தார்கள். ஆமென். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. சாப்பாட்டு பிரியர்கள், எங்க போனாலும் நல்லா சாப்பிடணும், பழி செலுத்துவாங்க, அதில் ஒரு நல்ல இறைச்சியை கொக்கி போட்டு எடுத்துருவாங்க, வேக வேக எடுத்துருவானுங்க. அப்புறம் எடுத்து அதை கொக்கியில் போட்டு எடுத்து அகப்படுவதையெல்லாம் குருக்களுக்கு என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்வான். ஏலி தான் குரு. அங்கே பழி செலுத்தும் போது முக்கியமான பொருளெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த கொழுப்பு ஏறிட்டுப்பா, ஆண்டவருக்கு பழி எழுதிட்டோம், அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால், இல்லை, நீ இப்பொழுதே கொடும், இல்லையே நான் வலிந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான். ஆகவே அந்த இளைஞரின் பாவம், 17ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம், யாராவது ஒருவர். ஆகவே அந்த இளைஞரின் பாவம், ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். நேற்று பார்த்தோம் யோவான் நற்செய்தியில், அதிகாலையில் கருக்கெழுது பெண்கள் ஆண்டவருக்கு நறுமண பொருட்களை எடுத்து ஆயத்தத்தோடு வருகிறார்கள். இங்க பாருங்க, குழந்தைங்க எப்படி செய்கிறாங்க. ஏலி குரு, ஊழியக்காரன், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவர், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கல. அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமண் மிக பெரியதாகவே இருந்தது. ஆமென். ஏனெனில் அவர்கள் ஆண்டவர் செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார். இங்கே படையல்கள் என்று சொன்னால் அவைக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கிற ஸ்துதி, ஆராதனை, செப்ப வழிபாடுகளை துச்சமாக, இதெல்லாம் எதுக்கு நமக்கு, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ பார்த்துக்கலாம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் சாமுவேல் எப்படி இருக்கான் பாருங்க. 18 முதல் உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். வேறு யாராவது? ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் ஜனட்டமா வாசிங்க. ஆமென். ஆண்டவரின் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தான். சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சென்றபோது அவரிடம் கொடுப்பார். எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி, ஆண்டவர் பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்த அவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரவை அருள்வாராக என்று கூறுவார். பிறகு அவர்கள் தாங்கள் ஊருக்கு திரும்பி செல்வர். ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவர் சாமுவேல் ஆண்டவர் திருமுன் வளரலானான். பாருங்க, இந்த வயசான காலத்தில் 82 வயசு, அந்த ஆர்வம் பாருங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, இந்த வாலிப பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஆற்றல், அந்த ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு வரமாட்டேங்குது. எப்போ வரும்? 82 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த ஆவிக்குரிய சிந்தனையோடு அவங்க எப்படி எடுத்து வாசிக்கிறாங்க பாருங்க. 82 வயசு தேவ பிள்ளைகளை இந்த முதிர் வயதிலும் கனி தருவார்கள். ஆமென். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் எடுத்து வாசிச்சிங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசி பயப்படுறீங்க? ஐயோ, ஏலியின் புதல்வர்களாக என் புள்ள வந்துடுவானோ, ஏலி மாதிரி நான் இருக்கிறேனோ.
நான் ஊழியம் செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனை பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் என் பிள்ளைங்களை நான் ஒழுங்காக வளர்க்கலையே. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். உணர்த்தினவங்க தான் ஆமீன் சொல்லுவீங்க, உணரலைன்னா ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் உணர்த்தும் நாள் வரும் பொழுது நீ கணக்கு கொடுக்க வேண்டி வரும். உனக்கு அழகான பிள்ளைகளை கொடுத்தேனே, செத்து போகிற நிலையில இருந்த பிள்ளையை காப்பாற்றி உயிர் பிச்சை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? உனக்காக உன் பிள்ளையின் உயிர் மூச்சிலிருந்து உயிர் போகிற நிலையிலிருந்து மீண்டும் உயிரை கொடுத்து புதுப்பித்து ஒரு புதிய புதல்வனாக அவனை உனக்கு கையில் கொடுத்தேனே, உனக்காக செய்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவி குறித்து, மனைவி கணவனை குறித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொருவர் குறித்தும் கணக்கு கேட்பார். இன்னைக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. இறுதி காலம் நெருங்கி விட்டது. யுத்தம் தொடங்கி விட்டது. எப்போ வேணுமானாலும், எந்த சமயத்தில் வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். மனம் மாறிக்கோ. இந்த காலத்தில் இருந்த பக்தி முயற்சி இப்போ எங்கே? இப்போ சிறுவன் சாமியலை அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. அதே குருவிட்டு தான் விடுறாங்க. அண்ணாவுடைய மன்றாட்டு எப்படி இருந்து, எனக்கு ஒரு ஆன்மாவை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். தலைமேல் சவரக்கத்தையே படாது. சவரக்கத்தினா முடியே வெட்ட மாட்டேன், அப்படியே விட்டுருவார். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபித்தார் அன்னாள். அதனால தான் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் பாருங்க. என் தலைவரே உன் மீது ஆணை, என் தலைவரே உம்மோன் நின்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவருடைய விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். நீ செய்றியா? உன் குழந்தைகளை உட்கார வைக்கிறியா? கசப்பு. அவன் கொஞ்சம் தூங்கட்டும், என் பையன் தூங்கட்டும். சாக்கு போக்கு. தகப்பன் தாய் அந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் பிரசன்னத்தில் உட்கார சாக்கு போக்கு. ஜபத்தில் குழந்தைகளை உட்கார வைக்கிறதுக்கு சாக்கு போக்கு. டியூஷன் போகணும். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை டியூஷன், எல்லாத்துக்கும் டியூஷன். இங்கே இலவசமாக ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். இதில் உட்கார வச்சுனா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அந்த குழந்தை. ஆண்டவர் சமூகத்தில் நீ உட்கார வச்சுட்டினா இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே ஒரே ஒரு பைபிள் தானே இருக்குது, வேறு என்ன இருக்குது? இதில் தாமா சுரங்கம், தங்க சுரங்கம், தேன்கூடு. இது அந்த குழந்தை வயிற்றில் போயிடுச்சுன்னா அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து மாற மாட்டாங்க, கட்டாயம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. நீ அங்கே டியூஷன் இங்கே டியூஷன், அது ஆண்டவருக்கு பிளான் உண்டு. அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, மறந்து போகாதீங்க. இப்போ ஏலியும் அவர் தம் புதல்வர்களை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, பெற்றோருடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் இன்னைக்கு காலையில் என்ன அழகாக கொடுக்குறாரு பாருங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. ஆமென். ஏலி முதிர்ந்த வயதடைந்தார். தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும்
சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருப்பதையும் கேட்டறிந்தார். அவர் அவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இவ் அனைத்தும் மக்களிடம் இருந்து உங்கள் தீய நடவடிக்கைகளைப் பற்றி கேள்விப்படுகிறேனே. வேண்டாம் பிள்ளைகளே, ஆண்டவரின் மக்களிடையே பரவி இருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல. ஆமென். பாருங்க எப்படி உணர்த்துறார். ஏழு வயசாயிடுச்சு, பிள்ளைகளை வளர்க்கல, ஒழுங்காக கண்டிஷன் பண்ணி வளர்க்கல. கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியாளர் வந்து பணியை செலுத்த வரும்பொழுது, குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடுங்க, எங்களுக்கு இறைச்சி தனியாக கொடுங்க, வெந்த இறைச்சி இல்லை பச்சான இறைச்சியை கொடுங்க என்று போஜன பிரியர்களாக இருந்தார். கொடுக்கலாம் அவங்களே பிடிக்கிட்டு போயிடுவாங்க, அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க, அவங்களே பண்ணிக்குவாங்க. இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்படி தான். நீ செஞ்சு கொடுக்கலையா, நான் பண்ணிக்கிறேன், என்னை விட்டு குக் ஹவுஸில். இன்றைக்கி கேஸ் ப்ராப்ளம், நினச்சா கேஸ். ஒரு காலத்தில் ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி கேஸ் இல்லை. எத்தனையோ வியாபாரிகள் இன்றைக்கி கேஸ் பஞ்சத்தினால் அவங்களால வாங்க முடியல, அதிகமான விலை கொடுத்து வாங்க முடியல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கேஸும் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அவங்கெல்லாம் பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தது, அப்போல்லாம் நம்ம உணரல. இப்போ அது பஞ்சம் வரும்போது தாங்க உணர்றோம், கேஸை கம்மியாக யூஸ் பண்ண சொல்லி. ஒவ்வொன்றும் ஆண்டவர் அந்தந்த காலங்களில் உணர்த்துகிறார். இப்போ ஏலி வயது அடைஞ்சிட்டாரு, தன் பிள்ளைகள் செய்த பாவத்தையும் அவர் உணர்ந்து அவங்கள திருத்த பார்க்குறாரு. ஆனால் அவங்க கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 25 முதல் உள்ள வசனங்களை வேறு யாராவது வாசிக்கல? நான் வாசிக்கிறேன். ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது. சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். இப்போ பாருங்க, தாய் வயிற்றில் இருக்கும்போதே இந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்குது. தாய் வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைய அம்மா ஜெபிக்கிறாங்க, இந்த குழந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தை உங்களுக்கு தான். இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பேர் என்னென்ன பேர் வைக்கிறோம், இன்றைக்கி என்னென்னமோ பேசான்னு பேர். ஆண்டவருடைய பேரை வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஜோஷுவான் வைக்கிறதுக்கோ, தானியல்னு வைக்கிறதுக்கோ, ஜெபிக்கிற செயின்ட்டுடைய பேரை வைக்கிறதுக்கோ இல்லை. என்னென்னமோ வாயில் வருது, என்னென்னமோ பேர் வச்சுட்டு போகிறோம். தானியலை போல் மூவேலை ஜெபிக்கிற பிள்ளையா, ஜோஷுவா மாதிரி லீட் பண்ணுற பிள்ளையா, எவ்வளவோ பேர் இருக்குதுங்க. இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணுறோம், ஏதோ வாயில் பேர் வருதாமா அந்த பேர் வச்சிடுறோம். அந்த குழந்தை ஞானத்தோடு வளரணும். அது ஆண்டவருடைய குழந்தை, ஸ்பெஷல் பீப்புள். அந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த செபம் உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அப்படி தான் வரும். அது எந்த மாற்றம் இல்லை, உங்களுடைய செபத்தில் தான் இருக்குது. வயிற்றில் இருக்கும்போது, இன்றைக்கி குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது போராட்டம், சண்டை, சச்சரவு. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அழுகை, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், புலம்பல். அது வெளியே வரும்போது அந்த குழந்தையும் அப்படித்தான் போகும். அதனால தான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சொல்கிறாங்க? வயிற்று வரும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும், அது அதனுடைய ஃப்யூச்சர். எனவே தாய் வயிற்றில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். இப்போ குழந்தை வளர்ப்பை குறித்து இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசினார். நன்னாள் எப்படி ஜெபிக்கிறான், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறான். ஒரு குழந்தை கிடைத்தால் நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்குவேன். பிறந்ததும் அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். கொண்டாந்து சொன்ன நேர்ச்ச பிரகாரமாக கொண்டாந்து ஏறிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஏறிட்டு இருக்கிற குழந்தைங்க, பிள்ளைங்க எப்படி வளர்த்தாரு? சிறுவன் சாமுவேல் எப்படி
அதனால தான் இந்த 25ஆம் வசனம் 1 சாமுவேல் 2 ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுபவர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவரின் திருவுளம். என்று சொல்லி வேதம் நம்முடைய பிள்ளை வளர்ப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு அவருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை உட்கார வைங்க, கற்றுக் கொடுங்க. ஒரு காலத்தில் பிள்ளைங்க வாசித்தாங்க, பிடிச்சாங்க. இப்போ கண்டிக்க மறுக்கிறாய், நாளைக்கு தலை குனிஞ்சு நிற்ப. இப்பவே உஷாராயிக்கோ. மனம் போன போக்கில் வெளியில் போகிற, அங்கே போகிற, இங்கே போகிற, எல்லாம் ஆஷ் பண்ணுறீங்க, எல்லா செலவும் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். ஒரு இடம் விடுறதில்ல, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும், என்ஜாய் பண்ணணும். ஒரு நாள் லீவ் இருந்துட்டா கூட ஆண்டவர் சமூகத்தில் நீ உட்கார வைக்கிறதுக்கு அந்த உற்சாகத்தை இங்கே காட்டு. பைபிளை எடுத்து வாசிக்கவே அவன் கையில் கொடு. சின்ன குழந்தை கூட வாசிக்கட்டும். புக்கு படிக்கிறாங்கல்ல, எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஒரே பைபிள் தான், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் தான், தமிழ். பிள்ளைங்களை வளர்ப்பில் அன்னாலை போல வளர்க்க முயற்சி செய்யுங்க. ஏலியை போல தரித்திரம் பிடிச்ச பிள்ளைகளை வளர்க்காதீங்க. போஜன பெரிய பிடிச்ச பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். உணர்ந்து கொள்வோம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமென்.